மார்னிங் ஆஸ்பிரன்ஸ். ஸோ இன்னைக்கு நியூஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ், 22 இந்தியா பவுண்ட் ஷிப்ஸ் ஆன் ஹோர்முஸ் எவாக்குவேஷன் லிஸ்ட். ஸோ உங்களுக்கே தெரியும், வார் பிட்வீன் ஈரான், இஸ்ரேல் அண்ட் யூஎஸ், இந்த மூணுக்கும் இடையிலான வார் போயிட்டு இருக்கு. ஸோ அந்த வார்னால வேர்ல்டு ஃபுல்லா க்ரூட் ஆயில் சப்ளை வந்து இஷ்யூ ஆயிருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் as per the streamlined project, crude oil doesn't reach every country. So it results in reduction of crude oils and other resources. அப்போ இன்டைரக்டா என்ன ஆகும், இன்ஃபிளேஷன் அந்த மாதிரி எக்கானாமிக்குள்ள ஒவ்வொரு நாட்டோட எக்கானாமிக்குள்ள இஷ்யூ ஆகும். ஸோ இதை சார்ட் அவுட் பண்றதுக்காக பல்வேறு விதமான ஸ்டெப்ஸ் நம்ம எடுத்திருந்தோம். நம்ம இந்தியாவை சார்ந்த கப்பல்கள் மட்டும் அங்க இருந்து வெளியே வர மாதிரி, பெர்ஷியன் கல்ஃப்ல இருந்து வெளியே வர மாதிரி எடுத்திருந்தோம். ஸோ அதோட ரிசல்ட்டா 22 ஷிப்ஸ், 22 ஷிப்ஸ், இந்தியா பவுண்ட் ஷிப்ஸ் எங்க இப்படி இருக்கும், அந்த பெர்ஷியன் கல்ஃப், இங்க ஓமன், ஈரான், இந்த இடத்துல இருக்கிற 22 ஷிப்ஸ் has been permitted to travel across the strait, Hormuz Strait. அந்த 22 ஷிப்ஸ்ல 20 ஷிப்ஸ் is very crucial for the energy security of India அப்படின்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படி அந்த 20 ஷிப்ஸ்ல என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியணும், அது இல்லைன்னா என்ன ஆகுன்றதும் தெரியணும். ஃபர்ஸ்ட், அந்த 20 அவுட் ஆஃப் 22 வெசல்ஸ் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப குரூஷியல் ஃபார் இந்தியாஸ் எனர்ஜி செக்யூரிட்டி. அதுல 3 வந்து எல்என்ஜி, லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸோட வச்சிருக்கிறது 3, 10 எல்பிஜி கேரியர்ஸ். எல்பிஜி லிக்விட் பெட்ரோலியம் கேஸ் இல்லாதனால, சமையல் எரிவாயு இல்லாதனால கமர்ஷியல் சிலிண்டர்ஸ்ல ஆல்மோஸ்ட் நிறைய சிட்டிஸ்ல, பெங்களூர் அந்த மாதிரி சிட்டிஸ்ல ஸ்டாப் ஆயிட்டு ரெகுலர் ஒர்க் வந்து அஃபெக்ட் ஆயிருந்துச்சு. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்றதுக்கான தான் இந்த இனிஷியேட்டிவ் தான் இந்த 10 எல்பிஜி கேரியர்ஸ் அங்க அந்த பெர்ஷியன் கல்ஃப் மூலமா வெளியே வர்றது. அடுத்து க்ரூட் ஆயில் சப்ளை 7 க்ரூட். ஸோ இந்த 20 இருக்கு இல்லைங்களா, இது ரொம்ப குரூஷியல். அவுட் ஆஃப் 22ல 20 ரொம்ப குரூஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுல வரப்போற 22 ஷிப்ஸ்ல 10 ஷிப் ஷுட் கேரி இந்தியா பிளாக். ஸோ இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம ரஷ்யாவில் இருக்க ஒரு ஷிப்பை வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருப்போம், இல்ல ரஷ்யாவோட ஷிப்பை நம்ம வந்து லீஸுக்கு அங்க ஒரு டேங்க்ல ஒரு க்ரூட் ஆயிலையோ இல்ல எல்பிஜியோ எடுத்துட்டு வந்து இங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா ஷிப் பிலாங்ஸ் டு த ரஷ்யா, பட் ஆனா கண்டென்ட் இந்த ஷிப் பிலாங்ஸ் டு இந்தியா. ஸோ இட் இஸ் அப்ளிகேட் டு கேரி இந்தியன் பிளாக் ஆல்சோ. அப்படி இந்தியாவோட பிளாகை கேரி பண்ணி எடுத்துட்டு வர்ற ஷிப் 10 ஷிப்ஸ். ஸோ அப்படி வெளியே வரப்போற ஷிப்ஸ் என்னன்னா ஷிவாலிக், நந்தாதேவி அண்ட் ஜாக் லட்கி. இவங்க இந்த ஷிப்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா வெளியே வந்துட்டு ஷிப். ஓகேவா, மல்டி ஏஜென்சி. ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல பாசிபிளா இது வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த ஏஜென்சிஸ், மல்டிபிள் ஏஜென்சிஸ் கோஆர்டினேட்ஸ்னா ஒர்க் பண்ணி இதை பாசிபிள் பண்ணுங்க. அப்படி என்னென்ன ஏஜென்சி அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் ஷிப்பிங், நம்ம இந்தியாவில் இருக்கிற மினிஸ்ட்ரி, டைரக்டரேட் ஆஃப் நேவல் ஆபரேஷன்ஸ். இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், every ship will be accompanied by Indian Navy force for the security. So நம்ம கன் கேரி பண்ணிட்டு வருவாங்க, அந்த கன் கேரி பண்ணிருக்காங்க மட்டுமே அட்டாக் பண்ணுவாங்க அர்த்தம் இல்ல. இட்ஸ் ஃபார் சேஃப்டி பர்பஸ் ஆஃப் த ஷிப். ஓகேவா. அண்ட் த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் இந்தியன் ஓஷன் ரீஜன். இந்த ஏஜென்சி என்னன்னா, இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இன்ஃபர்மேஷன்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியை ரிலேபிளா வச்சுக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட மீடியம் தான் இந்த மீடியம். ஸோ இந்த மல்டிபிள் ஏஜென்சியோட கோஆர்டினேஷன் ஒர்க்னால பாசிபிள் ஆனது தான் இந்த 22 ஷிப்பிங் கிராசிங் த பெர்ஷியன் கல்ஃப். ஸோ இந்தியாவோட எனர்ஜி டிமாண்ட் நம்ம ஒரு கிராஃப் மைண்ட்ல இருந்தாதான் நம்ம இந்த எனர்ஜி செக்யூரிட்டி நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஸோ ஃபர்ஸ்ட், க்ரூட் ஆயில் ஒரு நாளைக்கு நம்ம இந்தியாவில் க்ரூட் ஆயிலோட தேவை 5 to 7 மெட்ரிக் டன். மெட்ரிக் டன் அப்படிங்கிறது என்னன்னா டென்சிட்டி பொறுத்த ஒரு யூனிட். இட்ஸ் நாட் அபவுட் த வால்யூம், இட்ஸ் அபவுட் த டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மோர் த டென்சிட்டி அதிகமாக அதோட மெட்ரிக் டன்னோட வேல்யூ அதிகமாகும். டென்சிட்டி கம்மியாக மெட்ரிக் டன்னோட வேல்யூ குறையும். அதுக்கு ஆவரேஜா ஒரு ஸ்கேல்ல 0 பாயிண்ட்ல வச்சதுதான் என்னன்னா, 1 லிட்டர் வாட்டர், ஆக்சுவல் வாட்டர் 1 kg அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. அதே இடத்துல வேல்யூ படி 1 லிட்டர் க்ரூட் ஆயிலோ இல்ல கேஸ் எல்பிஜி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த 1 லிட்டர் 1 kg ரீச் ஆகிறதுக்கு 1 லிட்டர் வால்யூம் கம்மியா இருக்கும், 1 லிட்டருக்கு வால்யூம் கம்மியா இருக்கும்.
ஆல்மோஸ்ட் இட் வில் டேக் 2 liters வால்யூம் டு ஃபில் 1 kg கேப். புரியுதா? சோ இந்த மாதிரியான ஸ்கேல்ல அட்ஜஸ்ட் ஒரு பேரல் மீட்டர் தான் என்னன்னா மெட்ரிக் டன். அப்படி அந்த மெட்ரிக் டன்னா க்ரூட் ஆயிலுக்கு இந்தியாவுக்கு தேவைப்படுறது ஒரு நாளைக்கு 5 to 7 மெட்ரிக் டன். அப்போ ஓவராலா நமக்கு மில்லியன் 5 to 7 மில்லியன் மெட்ரிக் டன். ஓவராலா நமக்கு ஆவரேஜா இயர் ஃபுல்லா தேவைப்படுறது 250 மில்லியன் மெட்ரிக் டன். எல்பிஜியோட தேவை வந்து 28 to 30 மில்லியன் மெட்ரிக் டன் ஒரு இயருக்கு. நேச்சுரல் கேஸோடது 160 to 180 மெட்ரிக் டன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நாளைக்கு தேவையானது. நம்ம ரிசர்வும் வச்சிருந்தோம். இப்போ ரிசர்வ்லயும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க க்ரூட் ஆயில் ரிசர்வ். இந்த படூர்லாம் இருந்துச்சு, படூர் மங்களூர் இந்த மாதிரி ஏரியாவில் க்ரூட் ஆயில் ரிசர்வ் வச்சிருந்தோம். நம்ம அந்த ரிசர்வ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ த ரிசர்வ் கெப்பாசிட்டி ஆஃப் த க்ரூட் ஆயில் ஆஸ் வெல் கெட்டிங் டிமினிஷ்டு. அப்போ என்ன ஆச்சுன்னா எனர்ஜி செக்யூரிட்டி பிகம் கொஸ்டின். அதுக்காக காசு பண்ணதுதான் இப்போ இந்த ஷிப்ஸ். வாட் இஸ் கலோரிஃபிக் வேல்யூ? கலோரிஃபிக் வேல்யூ அப்படின்னா கலோரிஃபிக் வேல்யூ ஒரு ப்ராடக்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டை ஃபியூஸ் பண்ணோம், இக்னைட் பண்ணோம்னா இட் வில் எமிட் ஹீட். அந்த ஹீட் தான் நம்ம எனர்ஜியோட கம்பேர் பண்றோம். அப்போ ஹையர் இட் கிவ்ஸ் ஹீட்னா இட் ஹாஸ் ஹையர் வேல்யூ ஆஃப் எனர்ஜி ப்ரொடக்ஷன் அண்ட் ஹையர் வேல்யூ ஆஃப் கலோரிஃபிக் வேல்யூ. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை நம்ம யூட்டிலைஸ் பண்ண போறோம்னா அந்த ப்ராடக்டோட ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன் எப்படி இருக்கும்னா அது ஹையஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ ரீச் ஆகும்போது ஹையஸ்ட் யூட்டிலைசேஷன். அப்போ ஒரு க்ரூட் ஆயிலோ இல்ல பெட்ரோலோ ஒரு டீசலோ இஃப் இட் ஹாஸ் த ஹையஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூனா இட் ஹாஸ் லெஸ் பொல்யூஷன். ஹையஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூனா லெஸ் பொல்யூஷன். இந்த ரேஞ்ச் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்ச் கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்ல கொஸ்டின் எப்படி ஆகும்னா அரேஞ்ச் த ஃபியூயல்ஸ் அக்கார்டிங் டு த கலோரிஃபிக் வேல்யூன்னு கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. So, if at all a product has higher calorific value means it will pollute less. இது தெரிஞ்சிருக்கணும். So, அந்த calorific value படி ஒரு ரேஞ்சில் வச்சதுதான். ஃபர்ஸ்ட் கவுடங் கேட்டல் கோபார் கேஸ்ல இருக்கு இல்லைங்களா, அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அது பாத்தீங்கன்னா 6 to 8 mg. அப்ப இது என்ன லோவஸ்ட் கலோரிஃபிக் வேல்யூ, அப்ப ஹையஸ்ட் பொல்யூட்டன்ட் இன் நேச்சர். ஸோ இந்த ஆர்டர்ல பார்க்கலாம். அடுத்து 5 to கோல் பாத்தீங்கன்னா 20 to 30 mg தான். ஆனா எல்என்ஜி நேச்சுரல் கேஸ், லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் வந்து 50 to 55 mg. அப்ப இது ஹையஸ்ட் பியூரிஃபைட் கேஸ் வி ஆர் யூசிங் நவ். கலோரிஃபிக் வேல்யூ அதிகமா இருக்கனால ரொம்ப பியூரா இருக்கிறது இதுதான். செகண்ட் இஸ் 8 dead as electric vehicle explosion sparks fire in indoor house. இஷ்யூ என்னன்னா இண்டோர்ல ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ல ஒரு கார்ல இதா இருக்கு, எலக்ட்ரிக் சர்க்கியூட் ஷார்ட் ஆயிருக்கு. ஸோ அந்த ஷார்ட் ஆன டைம்ல அருகாமையில இருந்த எல்பிஜி கேஸ் வெடிச்சிருக்கு, ஒரு பைக் வெடிச்சிருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வீடு வந்து இன்சைட் லாக்கிங் சிஸ்டம் லாக் ஆயிடுச்சு, உள்ள இருந்தவங்களால வெளியே வர முடியல. அப்போ வெளியே இருந்து ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர் பிரேக் பண்ணி உள்ள போறதுக்குள்ள டைம் ஆகி நிறைய பேர் இறந்தாங்க. ஸோ இட்ஸ் ஆல் பிகன் இன் த electric vehicle. Our government promoting electric vehicle to safeguard the environment. At the same time, life have been taken away due to the electric vehicle. அப்போ இதுல இருக்க இஷ்யூ என்ன? நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்கீம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளை ஃபேம் அந்த மாதிரியான ஸ்கீம்ஸை போட்டு ப்ரொமோட் பண்ணிருக்கோம். அதே டைம்ல இதுல இஷ்யூ இருக்கு. ஸோ நம்ம அந்த இஷ்யூ என்னன்றதை படிக்கணும். ஸோ காஸ் ஆஃப் த ஃபயர் இக்னிஷன். ஃபர்ஸ்ட் அந்த ஷார்ட் சர்க்கியூட்னா என்ன அப்படின்னா ஒரு வயர் போயிட்டு இருக்கு, அந்த வயர்ல எலக்ட்ரான் மைனஸ் அதாவது கரண்ட் சார்ஜ் போயிட்டே இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு கட்னால லீக்கேஜ் ஆகிருக்கலாம், இல்ல அதிகப்படியான கரண்ட் ஃப்ளோ ஆகிறதுனால அந்த பேட்டரி பல்ஜ் ஆகி வெடிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கரண்ட் மூலமா ஒரு ஹீட் எனர்ஜி வெளியே ஆகுது இல்லைங்களா, அந்த ஹீட் எனர்ஜி ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு அப்படின்னா எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி கொஞ்சம் மிஸ் ஆகி கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் ஆகுறதுதான் அந்த ஷார்ட் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க. அப்படி எங்க அக்கர் ஆகும் அப்படின்னா பேட்டரி, ஃபர்ஸ்ட் பேட்டரி தான். பேட்டரி ஏன்னா அது ஓவர்லோடிங் அதுதான் நடக்கும். ரொம்ப நேரம் நம்ம அதில் சார்ஜ் போட்டு இருக்கோம்னா the capacity of the battery will be reached and overflow will occur. அந்த ஓவர்ஃப்ளோ தான் ஹீட்டா வெளியே வர்றது. அந்த ஓவர் த டைம் அந்த ஹீட் அதிகமாகணும்னா ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். ஃபர்ஸ்ட் பேட்டரி, அடுத்தது வயரிங் அண்ட் கனெக்ஷன். இந்த பேட்டரி இருக்கு, அந்த பேட்டரியில இருந்து வயர் கனெக்ட் ஆகுது இல்லையா, இந்த வயர்ல ஏதாவது கனெக்ஷன் மிஸ் ஆகலாம். அடுத்தது பவர் எலக்ட்ரானிக்ஸ்,
இன்வெர்டர் அண்ட் கண்ட்ரோலர். ஸோ இந்த பேட்டரியை இன்வெர்டர் கூட கனெக்ட் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த இன்வெர்டர்ல இருந்து கூட இக்னைட் ஆகலாம். ஸோ இதெல்லாம் அக்கர் ஆகிறதுக்கு சான்சஸ். ஓகே, காமன் காசஸ் இது அக்கரன்ஸ். இந்த காஸ் ஃபார் த அக்கரன்ஸ் என்னன்னா ஓவர் சார்ஜிங். ஃபர்ஸ்ட் ஓவர் சார்ஜிங் தான். அதிக நேரம் குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி அதிக நேரமா ஒரு இடத்துல சார்ஜ் போட்டு இருந்தோம்னா இட் வில் ரீச் இட்ஸ் லிமிட் அண்ட் எக்ஸ்ப்ளோஷன் மே அக்கர் ஃபர்ஸ்ட். அடுத்தது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்ஸ். ஒரு பொருளை தயாரிக்கும் போதே அதுல ஏதாவது இஷ்யூ ஆயிருந்துச்சு அப்படின்னா. வாட்டர் இன்ட்ரிக்ஸ். இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல தண்ணி அதிகமா அதுல இதாகக்கூடாது, இன்டல்ஜ் ஆகக்கூடாது. அப்படி ஆயிடுச்சுன்னா அதுவும் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஸோ இவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு இதுல, இவ்வளவு மீடியமா ஷார்ட் ஆகாது. அடுத்தது அது இந்த ஷார்ட் ஆகுது இல்லைங்களா, அதே ரெண்டு டைப், இன்டர்னல் எக்ஸ்டர்னல். ஸோ பில்ட்-இன். ஸோ டு ப்ரொடெக்ட் த ஸ்டார்டிங் சிஸ்டம், அதை டு ஸ்டாப் த ஸ்டார்டிங் சிஸ்டம் என்னென்ன முன்னெடுப்பு எடுத்திருக்காங்கன்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பில்ட்-இன் இவி சேஃப்டி சிஸ்டம், பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஓஎஸ் மாதிரி. ஸோ ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிளை சுத்தி இருக்கிற ஒரு ஃபயர் வால் மாதிரி. அப்போ அது பிரேக் ஆச்சுன்னா அது இன்டிமேஷன் கொடுக்கும். ஓகேவா. அடுத்து ஃபியூஸ் அண்ட் சர்க்யூட் பிரேக்ஸ். இப்போ ஓவரா ஹீட் ப்ரொடக்ஷன் ஆயிட்டு இருக்கு, கரண்ட் ஃப்ளோ அதிகமா இருக்குன்னா சர்க்யூட் அதுவே தானே பிரேக் பண்ணிக்கும். அப்படி இதெல்லாம் வந்து சேஃப்டி கன்சர்ன் ஃபார் த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். தெர்மல் சென்சார்ஸ், இன்சுலேட்டர்ஸ் இதெல்லாம். ஸோ அப்படி ஃபர்ஸ்ட் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் கண்ட்ரோல் சிஸ்டம் தட் மானிட்டர்ஸ். ஸோ அந்த ஒட்டுமொத்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சிஸ்டத்தையும் இட் வில் மானிட்டர், ப்ரொடெக்ட்ஸ் அண்ட் ஆப்டிமைசஸ். இன்டிமேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா. அப்படி மானிட்டர் பண்ணக்குள்ள வோல்டேஜ் குறிப்பிட்ட வோல்டேஜ் தான் ரீச் ஆகுதா, அதை விட அதிகமாகுதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும். வோல்டேஜ், கரண்ட், ஸ்டேட் ஆஃப் சார்ஜ், ஸ்டேட் ஆஃப் ஹெல்த் ஆஃப் ஈச் செல். பேட்டரியில செல் இல்லைங்களா, அதை ரிவைவ் பண்ணிட்டே இருக்கும். செல் வந்து கரெக்டான கண்டிஷன்ல தான் இருக்கா, டெட் செல் உள்ள இருக்கா அப்படிங்கிறது ரிவைவ் பண்ணிட்டே இருக்கும். இஃப் இட் ஆல் இட் ஹேஸ் டெட் செல், இட் வில் இன்டிமேட் டு த ஓனர். ஓகேங்களா. அடுத்தது செல் பேலன்சிங், கம்யூனிகேஷன், சென்ட் ரியல் டைம் டேட்டா சிஸ்டம்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல காமிச்சிடும், மானிட்டர்ல காமிச்சிடும். ஸோ இந்த பேட்டரி வீக்கா இருக்கு, இந்த செல் டேமேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிறத, இல்ல கரண்ட் ஃப்ளோ கட் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கும். அதுதான் இந்த கம்யூனிகேஷன் சிஸ்டம். அது நெக்ஸ்ட் நியூஸ். லோக்சபா எக்ஸ்டென்ஸ் டேர்ம் ஆஃப் பேனல் எக்ஸாமினிங் சைமல்டேனியஸ் போல். ஸோ இங்க நியூஸ் என்ன அப்படின்னா, சேம் டைம் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் எலெக்ஷன் சேம் டைம் நடக்க முடியுமா அப்படிங்கிற ப்ராசஸை முன்னெடுத்து பில் பாஸ் ஆயிருக்கு. பில் வந்து ஆக்சுவலா ரன்னிங்ல இருக்கு. ஸோ அந்த பில்லை ரிவைவ் பண்றதுக்கு, அந்த பில்லை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியோட டைமிங்கை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் நியூஸ். ஸோ அந்த டைமிங் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு இட் ஹாஸ் த பர்டிகுலர் ப்ரொசீஜர் பை ஓட். இன்னும் பின் சொன்னா the vote will be taken by the voice. அப்போ நம்ம prelims angle what are all the type of voting will be taken in the parliament அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மீட்டிங் ஹெல்டு 17 ஒட்டுமொத்தமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணது. ரெண்டு பில். ஃபர்ஸ்ட் பில் வந்து 29th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். திஸ் பில் கண்டைன்ஸ் த ப்ரொவிஷன் ஆஃப் கண்டக்டிங் போத் லோக்சபா அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன். அதுதான் இந்த 29th பில். அது மட்டும் இல்லாம யூனியன் டெரிட்டரி லா பில். இந்த ரெண்டு பில்லுமே அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டியில ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணப்பட்டு இருக்கு. ஓகேவா. அந்த கமிட்டி ஹெட் யாருன்னா பிபி சௌத்ரி. ஸோ அந்த பில்ல இருக்கிற ப்ரொவிஷன் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். ஓகேங்களா. இது ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ ஓட்டிங் டிஸ்கஸுக்கு போகலாம். டைப்ஸ் ஆஃப் ஓட்டிங். ஃபர்ஸ்ட், as we are the democracy, we have say from every section of the people. அப்போ every member in the parliament has the time to say, has to raise the concern. அவங்களோட வியூ சொல்றதுக்கு எல்லா டைமும் கிடைக்கும். அப்படிப்பட்ட வியூக்கான ஒரு மீடியம் தான் இந்த ஓட்டிங் சிஸ்டம். அதுல ஃபர்ஸ்ட் டைப் வந்து வாய்ஸ் ஓட். இந்த வாய்ஸ் ஓட்டுங்கிறது a person speaker will speak the provision, இல்ல எதுக்காச்சும் வேணும்னு சொல்லி கொஸ்டினை ரைஸ் பண்ணாருன்னா based on the strength of the reply of whole parliament எல்லாரும் வந்து ஆமா இல்லை ஆமா இல்லைன்னு சொல்லி சத்தம் போடுவாங்க. ஸோ அந்த வாய்ஸ் வந்து எதுக்கு அதிகமா இருக்குன்னு கேட்டு டிஸ்கிரிஷனா ஸ்பீக்கர் வந்து வாய்ஸ் பை வாய்ஸ் திஸ் வேர்ட் ஹஸ் பீன் சாங்ஷன்ட் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் டைப். செகண்ட் டைப் டிவிஷன். அப்படின்னா ஸோ அந்த வாய்ஸ்ல குழப்பம் ஏற்பட்டா, ஸோ ரொம்ப அதிகப்படியான நோவோ இல்லை அதிகப்படியான எஸ்ஓ வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டு மாடரேட்டா வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் they will give slip or electronic voting system.
டு த பார்லிமெண்டேரியன்ஸ். அப்போ அடுத்த ஸ்டெப், அடுத்தபடியான ஓட்டிங். அதுக்கு அடுத்து வந்து பேலட். பேலட்ல சீக்ரெட் பேலட். ஸோ பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன்லாம் கண்டக்டட் அந்த சீக்ரெட் பேலட் ஓட்டிங் சிஸ்டம் பை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஒரு வகையான ஓட்டிங் சிஸ்டம். அண்ட் தென் பிசிக்கல் டிவிஷன், லாபி அப்படின்னா, ஸோ அதிகமா எப்படி சொல்றதுன்னா, ரைட் சைட்ல ஒரு ஓட்டுக்கு சப்போர்ட் பண்றவங்களாகவும் லெஃப்ட் சைட்ல ஒரு ஓட்டுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்களாக பிரிச்சு வச்சு பாக்குறது தான் இந்த ஃபோர்த் சிஸ்டம். ஸோ இத்தனை டைப் ஆஃப் voting will be conducted in லோக்சபா. லோக்சபா அந்த டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ், லோக்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லா இடத்துலையும் நடக்கும், ராஜ்யசபா எல்லா இடத்துலையும் நடக்கும். ஸோ ஸ்பெஷல் டைப் ஆஃப் voting ஒன்று என்னன்னா காஸ்டிங் voting. என்ன விஷயம் அப்படின்னா, இஃப் அட் ஆல் a bill takes correspondingly equal number of votes, பாசிட்டிவ்னாலும் நெகட்டிவ்னாலும், ஒத்துக்கிறதுக்கும் ஒத்துக்காததுக்கும் சேம் நம்பர் ஆஃப் votes இருந்துச்சுன்னா, the speaker or the head of the house will be given power to vote. டையா இருக்கக்குள்ள அவங்க பவர் கொடுத்து ஓட்டு போட வைப்பாங்க. ஸோ அந்த whole decision will be taken based on the voting of the speaker or the head of the house. அப்போ அந்த voting இருக்கு இல்லையா, அதுதான் காஸ்ட் voting. குவாரம் 1/10 ஒரு ஹவுஸ் ரன் பண்றதுக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட், பிளாஸ்டிக் கூட்ஸ் பிரைசஸ் டு ரைஸ் 60% as the war impacts polymer. ஸோ இது ரெண்டு நியூஸோட காம்பினேஷன். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து பிளாஸ்டிக்கோட பிரைஸ் ரைஸ் ஆகிறது, இன்னொரு நியூஸ் வந்து எத்தனால் பிளெண்டிங் அதோட நியூஸ். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா ரெண்டுமே ரீசன் என்ன காரணம்னா, அந்த மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற போர் தான். ஸோ ஹார்முஸ் ஸ்ட்ரெய்ட் ஹஸ் பீன் பிளாக்டு பை ஈரான். அதனால எனர்ஜி சோர்ஸ் அங்கேருந்து நமக்கு வரல. ஸோ அதனால வர்ற நிறைய பொருள் கிடைக்காம போயிட்டு இருக்கு. அதுல ஒரு பொருள் தான் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இந்த பிளாஸ்டிக் தேவை வந்து மக்கள்கிட்ட அதிகமாயிட்டே இருக்கு. கரெக்டான ஸ்ட்ரீம் லைன்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ டியூ டு வார் அந்த ஸ்ட்ரீம் லைன் ஹஸ் பீன் கட். அப்போ ரா மெட்டீரியல் கிடைக்கல, அதனால பிளாஸ்டிக் ப்ரொடக்ஷன் இல்லை. ஸோ ப்ராடக்ட்ஸோட காம்போனன்ட்ஸ் கம்மியா இருக்கு, டிமாண்ட் வில் இன்க்ரீஸ், ஆட்டோமேட்டிக் த பிரைஸ் வில் இன்க்ரீஸ். அதோட ரீச் அவுட் தான் இந்த 50 to 60% ஆஃப் பிரைஸ் ரைஸ். பாலிமர் பிளாஸ்டிக் பொருளோட ஒரு கான்ஸ்டிட்யூவன்ட் தான். 50 to 60%. டிப்ளீட்டிங் ஸ்டாக்ஸ், ஆல்ரெடி இருக்கிற ஸ்டாக்ஸும் குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ ரியல் டைமா நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்ல வாட்டர் பாட்டில், ஸ்மால் வாட்டர் பாட்டில், சின்ன வாட்டர் பாட்டில் மேக்கிங் காஸ்ட், அந்த பிளாஸ்டிக் மேக்கிங் காஸ்ட் வந்து 2 rupees இருந்தா இப்போ 3 rupees. அப்போ அது ஆக்சுவலா கன்சியூமர் வந்து ரீச் ஆகக்குள்ள டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பெட்ரோல் ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால. ஸோ இது எல்லாமே கனெக்டிவிட்டி எங்க போய் சேரும் அப்படின்னா, கன்சியூமர் கிட்ட, அவங்கள்ட்ட தான், கன்சியூமர்கிட்ட தான் போயிட்டு இந்த காசெல்லாம் வந்து வாங்குற மாதிரி ஆயிடும். அப்போ பிரைஸ் ரைஸ். ஓகேவா? எங்க வந்து நிற்கணும், பிரைஸ் ரைஸ் டு த கன்சியூமர்ஸ். அந்த இன்னொரு ஆங்கிள் எத்தனால். ஸோ இப்போ நம்ம இந்த எத்தனால் ப்ராடக்ட் அப்படிங்கிறது முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எத்தனால் அப்படிங்கிறது சுக்ரோஸ் கண்டென்ட் அதிகமா இருக்கிற ஒரு நேச்சுரல் ரா மெட்டீரியல் இருந்து எடுக்கிற பொருள் தான் இந்த எத்தனால். ஸோ இந்த எத்தனால பெட்ரோல் கூடவோ டீசல் கூடவோ எந்த எனர்ஜி கூடவோ காம்பனண்டா மிக்ஸ் பண்ணி we can use it for டிரான்ஸ்போர்ட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த எத்தனால். இப்போ க்ரூட் ஆயில் நமக்கு கிடைக்காதனால பெட்ரோல் டீசலோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நமக்கு கிடைக்கல. அப்போ என்ன பண்ண போறோம்னா, சப்போஸ் 80% வந்து டீசலும் பிளஸ் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் 90% டீசல் 10% எத்தனால் இருக்கு அப்படின்னா, இப்போ வந்து ப்ரொபோசல் வந்திருக்கு என்னன்னா 80% டீசல் 20% எத்தனால். ஸோ இந்த எத்தனாலோட கான்ட்ரிபியூஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலா அது நல்ல ப்ராசஸ் தான். அதுல இஷ்யூஸும் இருக்கு, என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எத்தனால் பர்சன்ட் 10%, 20% இன்க்ரீஸ். இந்தியாஸ் டார்கெட் வித்தின் 20 to 25. இந்த வருஷத்துல, இந்த அகாடமிக் இயர்ல 26க்குள்ள எத்தனால் பிளெண்டிங்கோட பெர்சன்டேஜ் வில் பி இன்க்ரீஸ்டு டு 20. இது நம்ம பாலிசிலையுமே இருக்கு. அதுக்கான ஒரு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் தான் இந்த சிச்சுவேஷன். ஸோ சேலஞ்சஸ், அப்படி எத்தனால் பிளெண்ட் பண்றோம் ஒரு ஃபியூயல் கூட, ஒரு பெட்ரோல் கூடயோ டீசலுக்குள்ளயோ ஃபியூயல் பிளெண்ட் பண்றோம்னா, வாட் வில் பி த சேலஞ்சஸ் டு இம்ப்ளிமெண்ட் இட் அப்படிங்கிறது. ஃபர்ஸ்ட் இன்ஜின் கம்பேட்டபிலிட்டி. அவர் இன்ஜின்ஸ் ஆர் டிசைன்ட் ஃபார் டேக்கிங் டீசல் ஆர் பெட்ரோல் அஸ் த ஃபியூயல். அப்போ இம்பியூர் அந்த இன்ஜின் வியூல பாத்தீங்கன்னா அது இம்பியூர் ஃபியூல், எது பெட்ரோல் அண்ட் எத்தனால சேர்ந்து வந்தா, அப்போ இன்ஜினோட ஒர்க் குறையும், இன்ஜின் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் சேலஞ்சஸ். அடுத்து கரோஷன் இஷ்யூ. எத்தனால் வந்துன்னா அந்த
ஒரு பெட்ரோலை யூஸ் பண்றதுக்கும் எத்தனால் கலந்த பெட்ரோல் யூஸ் பண்றதுக்கும் அரிப்புத்தன்மை கொரோஷன் கெப்பாசிட்டி வந்து இந்த எத்தனால் மிக்ஸ் பண்ண ஃபியூலுக்கு அதிகம். அது இன்ஜினை டேமேஜ் பண்ணும், பைப்பு வால்வை டேமேஜ் பண்ணும், இதெல்லாம் அதில் நடக்கும். லோயர் எனர்ஜி கான்ஸ்டுவன்ட் என்னன்னா calorific value. ஃபர்ஸ்ட் நியூஸ் சொன்ன இல்லையா, calorific value. If a fuel has the higher calorific value, it will pollute less and contribution will be more. அப்படி இந்த எத்தனாலோட calorific value வந்து reduced, low calorific value தான். அப்ப impurities அதிகமாகும் and the mileage of the vehicle will be affected. Food versus fuel. ஸோ இப்போ நம்ம இந்த சுக்ரோஸ் அதிகமா இருக்கிற கண்டென்ட் உள்ள ரா மெட்டீரியல்ஸ், அக்ரிகல்ச்சர் ரா மெட்டீரியல்ஸ், if at all they are used for the fuel consumption, the actual reason of the food products will be diminished. அப்போ food security will be questioned. இதெல்லாம் challenges. My question: the West Asia crisis has led to 50 to 60% in polymer prices, threatening to the real present to rise plastic goods prices and food inflation. So நம்ம லாஸ்ட் நியூஸ்ல பார்த்தது பாலிமர் இல்லாதனால பிளாஸ்டிக்கோட டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, இன்ஃப்ளேஷன், ஃபுட் இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். அனலைஸ் த இம்பாக்ட்ஸ் ஆன் இந்தியாஸ் மேனுஃபேக்சரிங் செக்டர் அண்ட் சஜஸ்ட் த பாலிசி ரெஸ்பான்ஸ். இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு ஹையஸ்ட் ஓரளவு கன்சிடரபிள் குட் கான்ட்ரிபியூஷன் இஸ் டன் பை பாலிமர் அண்ட் பிளாஸ்டிக்ஸ். ஸோ இட் வில் கிரியேட் நெகட்டிவ் இம்பாக்ட் ஆஃப் இந்தியன் எக்கனாமிக் growth. ஸோ இதை பேஸ் பண்ணி 2 பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ்ல மெயின்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். தேங்க்யூ.